ஸோ இப்போ ஐயப்பன் கோவில் எல்லாருக்குமே தெரியும். இந்த மார்கழி, தை ஒட்டி அந்த ஒரு 41 டேஸ் வந்து கன்டினியூஸா வந்து கோவில் வந்து திறந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து எல்லா பக்தர்களும் 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு நம்ம வந்து ஐயப்பன் கோவிலுக்குலாம் போயிட்டு வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. மகர ஜோதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தமலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த காந்தமலையில இந்த பந்தல அரண்மனையில இருந்து 41 டேஸ் வந்து கன்டினியூஸா ஓப்பன்ல இருக்கும். அந்த டைம் தான் பக்தர்கள்லாம் வந்து விரதம் இருந்து பூஜைலாம் போட்டு மாலை அணிந்து கோவிலுக்கு போயிட்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பர்ட்டிகுலரா மகர ஜோதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காந்தமலை அப்படின்னு இருக்கு. அந்த காந்த மலையில 3 நட்சத்திரங்கள் ஒரு சேர 4 நிமிடங்களுக்கு காட்சி கொடுக்குமா அடுத்தடுத்து. ஸோ அந்த நட்சத்திரங்கள் உதயமாகிற டைம்ல தான் இந்த மகர ஜோதி தீபம் வந்து ஏத்துறாங்க. ஸோ அது என்னன்னா, எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஐயப்பன் வந்து அருள் ஜோதியா ஒரு ஜோதி வடிவமா வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, பல லட்சம் பேர் வந்து அந்த மலையை சுற்றி அந்த மகர ஜோதி எரியும் போது எல்லாருமே அந்த சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப அதை கேட்கறதுக்கே வந்து செம வைபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்றப்படுறது தான் மகர ஜோதி.